ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மேக் அண்ட் சீஸ் ரெசிபி எப்படி வீட்லேயே டேஸ்டியாக எம்மியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் போல் மேக்ரோனி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த ஷேப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் மேக்ரோனி பாஸ்தா வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இதை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் மேக்ரோனிக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் தேவையான அளவு உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துனதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மேக்ரோனியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா குக் ஆகணும். இது நல்லா குக் ஆகிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா குக் ஆயிடுச்சு. இது குக் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு சும்மா விரலுக்கு நடுவில் வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருந்தால் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி மேக்ரோனி மட்டும் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஆயில் சேர்த்துக்கலாம். இது சும்மா மேக்ரோனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்காக ஆயில் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய், உப்பு சேர்க்காத வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது குக் பண்ண ஆரம்பிங்க. வெண்ணெய் உருகுனதுமே இதில் ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டை நல்லா பொடி பொடியாக முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது இந்த வெண்ணெயில் நல்லா லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா இந்த ஃப்ளேவர்லாம் ரிலீஸ் ஆகட்டும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெண்ணெயோடு சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க. ஒரு விஸ்க் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணலாம், அது கூட ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இது கட்டி இல்லாமல் கரையட்டும். இப்போ இது வெண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மைதா மாவோட பச்சை வாசனை போகும். 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1.5 கப் போல் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் சேர்த்துலாம். இல்லை இன்னும் க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துலாம். நான் பால் தான் சேர்த்துறேன். க்ரீம் சேர்த்துனோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் நான் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சாஸை லைட்டாக விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அந்த மைதா கட்டி கட்டியாக இல்லாமல் பாலில் நல்லா கரைஞ்சி வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இது கொஞ்சம் திக்காயிருக்கு, பட் இன்னும் நல்லா திக்காகணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செமி திக்னஸ்க்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்காக 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக மிக்சட் ஹர்ப்ஸ். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த மிளகாத்தூள் நல்லா இந்த சாஸில் இறங்கி வரணும். இந்த அளவுக்கு. இந்த சாஸ்க்கு பேர் தான் ரூன்னு சொல்லுவாங்க. இந்த ரூ இப்போதைக்கு நல்லா ரெடியாக இருக்குது. நல்லா இன்னும் கொஞ்சம் கூட திக்காகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிருக்கு. நல்லா வால்யூம் ரெடியூஸ் ஆகி திக்காக கிடச்சிருக்கு நம்மளோட சாஸை. இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் போல் சீஸ் நான் துருவி வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது மொசரெல்லா. நீங்கள் மொசரெல்லா, செடார், பார்மெசான், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் சீஸ் பிடிக்குமோ அந்த டேஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கலாம். சீஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தாராளமாக சேர்த்துலாம். இதுக்கு 1/2 கப் சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை இந்த சாஸில் நல்லா கலந்து விடுங்க. அப்போ அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நம்மளோட சாஸ் நல்லா சீஸியாக மாறும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. ஞாபகம் இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா சீஸியாக கிடச்சிருக்கு நம்மளோட சாஸ் இப்போ இதில் நம்மளோட வேக வச்ச மேக்ரோனியை உள்ளே சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த சாஸோட நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா சீஸ் பார்த்திங்கன்னா நல்லா புல் கிடைக்குது, இப்போ நமக்கு நல்லா தெரியும். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 1 மினிட் போல் நம்ம அடுப்புலேயே வச்சு கிண்டணும். அப்படின்னா நல்லா கலந்து நம்ம மேக் அண்ட் சீஸ் இந்த மாதிரி எம்மியாக ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே போதும். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மேக் அண்ட் சீஸ் செஞ்சிடலாம். ஓவன் கூட இல்லாமல் நம்ம அடுப்பில் தான் செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இதை வந்து இப்படியே நம்ம சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளேட்டில் மேக் அண்ட் சீஸ் வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும்போது இது மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக எக்ஸ்ட்ராவாக சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் துருவின சீஸ். அதுக்கப்புறமா லைட்டாக எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சம் தூக்கலான காரத்துக்காகவும் மேலே வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மேக் அண்ட் சீஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் வென்ஸ்டே அண்ட் சண்டே தவறாமல் வீடியோஸ் போடுவேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸும் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.